எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அ ஜீவா சார், அ அதுக்கப்புறம் சித்தன் ரமேஷ் சார் 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போதெல்லாம் நாங்க உங்க ஆஃபீஸ்க்குலாம் சித்தன் படத்துக்குலாம் ஆஃபீஸ்ல வாய்ப்பு தேடி வந்திருக்கேன். அதுவுமே ஜீவாவுடைய ஃபர்ஸ்ட்டு படம் எல்லாமே. ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, ஒரு நடிகரா தொடர்ந்து சுகுமாரன் சொன்ன மாரி தான். தொடர்ந்து இருக்கிறது பெரிய விஷயம் சினிமாவுல. அந்த வகையில இன்னும் மறக்காம அந்த சித்தன், ரமேஷுங்கிறது உங்க சாங்கு அந்த குத்து சாங் இன்னைக்கு வரைக்கும் நைட் ஆனா போட்டு உங்கள மறக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த இங்க வந்து சினிமாவுல வெற்றி பெற்றா தான் நம்ம தொடர்ந்து போக முடியும். அது உண்ம. அந்த வகையில மறக்காம இருக்க வைக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்த வந்து ரமேஷ் சார வந்து அடுத்த ஒரு பெரிய ரீஎன்ட்ரிக்கு இந்த படம் வந்து கொண்டு போணும். அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். அதேமாதிரி டைரக்டர் அருண்குமார் சார். ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் மீட் பண்ணேன். அவரு உங்க படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல நடிச்சே ஆகணும் அப்படின்னாரு. சரி சார் கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். நீங்க இப்படி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல அப்போ கன்ஃபார்மா அந்த படத்துல நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஆசைப்பட்டா தான் நம்ம ஒரு படத்தில் நடிக்க முடியும். இந்த கேரக்டர் அப்புக்குட்டி நடிக்கணும், இந்த கேரக்டர் இந்த நடிகர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தான் நாங்கள் நடிக்க முடியும். அந்த கேரக்டருக்கு நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒன்றி போக முடியும், ஒன்றி போக முடியும்னு சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த படத்தில் நடிக்க நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஷாக்கான விஷயம் என்ன வந்து டைட்டில் ஓப்பன் பண்ண வச்சது உண்மையாகவே பெருமையாக இருந்தது, எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கேமராமேன் சார், அப்புறம் தயாரிப்பாளர் எல்லாருக்கும், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஆசீர்வாதம் முருகனுடைய ஆசீர்வாதத்தில். நன்றி. தேங்க்யூ. Good morning, everybody. I'm actually very happy here to be in front of all of you. Thank you, Arun sir. Thank you, Shamhu sir. Thank you, Jitin Ramesh sir, for giving me this opportunity. My mom once told me, dream big. Being an outsider, I never thought I would be able to do this and stand in front of all of you. I dreamed big. I worked hard, pushed myself every day, and here I am. One message that I would like to give everybody is dream big, work hard, because if I can, you all can do. Biggest thank you to Arun sir for believing in me and giving me this opportunity. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் அருண்ராஜ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கிளியராக தெரியாது, பேசும்போது கொஞ்சம் மலையாளம் கலந்து வருவாங்க, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. நான் இந்த மேடைக்கு நிற்கிறதுக்கு காரணமே வந்து சித்தன் ரமேஷ் சார் தான் இந்த மேடைக்கு நிற்கிறாங்க. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம். 1-2 படங்கள் பண்ணதுக்கப்புறம் என்னோட கணேஷ் சார் மூலமாக ஜித்தன் ரமேஷ் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. எதுவும் கேட்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பேர் மட்டும் கேட்டாங்க, என்னோடய ஒர்க்கு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே அட்வான்ஸ் கொடுத்து ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நானும் சாரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படம் சாரை வச்சு தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தார். 1 இயராக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் முடித்து இது வரைக்கும் சார் பண்ணதை விட ஒரு பெஸ்ட் படம் நம்ம கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த ஹிடன் கேமரா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த படம் நாங்கள் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக நாங்கள் எடுக்கிறோம். கண்டிப்பாக ஜித்தன் ரமேஷோட கம்பேக், இந்த 16வது படம் வந்து ஒரு கம்பேக்காக வருவாங்க, மிக ஹிட்டாக வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். உயிருக்கும் நேரத்துக்கும் ரொம்ப வேல்யூ இருக்குன்னு தான் இந்த படத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். உயிரும் நம்மளோட நேரம் ஒரு வாட்டி போனால் அதுக்கப்புறம் திருப்பி வராது. அதை பற்றி ஒரு கான்செப்டாக இந்த படத்தில் எடுக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது, அதனால் இதுதான் கதை. இதோட கேமரா வந்து மலையாளத்தில் விஎஸ் சஜின்னு சொல்லுவாங்க, எங்கூட மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க. 2 படம் பண்ணியிருக்காரு. ஜித்தன் ரமேஷ் சாரோட ஒரு படமும் நாங்கள் பண்ணியிருக்கோம். சார் தயாரித்த ஒரு படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து மியூசிக் டைரக்டர், புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்கள நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். அவரும் வந்து விஸ்வா இல்லையா, விஸ்வா சார் ஜித்தன் ரமேஷ் சார்கிட்ட நான் சாங்கெல்லாம் கேட்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சார் ஓகே சொல்லிட்டாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும், எனக்கு என்னென்னு பேசணும் தெரியாது. ரொம்ப தேங்க்யூ, வணக்கம், தேங்க்யூ. அவர்கள் இதற்கு முன்னதாக மலையாளத்திலே ஒரு 17 படங்களுக்கு இணை தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார்கள். கோ ப்ரொடியூசராக ஒரு 17 படம் பண்ணியிருக்கிறாங்க. அது போக பல படங்களில்
பல வேடங்களை நடித்திருக்கிறார்கள். இப்போ இந்த திரைப்படத்தில் தயாரிப்பாளராகவும் முக்கிய கதாபாத்திரத்திலும் சம்ஹூன் அவர்கள் நடிக்க இருக்கிறார்கள். பொதுவாக கலைக்கு ஒரு கலைஞன் தேவை, ஆனால் ஒரு கலைஞனுக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவை. இங்கே நானே கலைஞன் நானே தயாரிப்பாளர் என்று இரு உருவையும் எடுத்து முதலாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாக போகிறார்கள். நல்ல தயாரிப்பாளர்களை நாம் வரவேற்று ஆதரித்து திரைப்படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய தமிழ் சினிமாவிற்கு மிகவும் ஆரோக்கியமானது. அந்த வகையிலே திரு சம்ஹூன் அவர்களை வாழ்த்தி தமிழ் சினிமாவிற்கு நாங்கள் வருக வருக என கரங்களை தட்டி நாம் வரவேற்கிறோம். இப்பொழுது அவர்கள் நம்முடைய சில வார்த்தைகளை பதிவு செய்வார்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஷம்ஹூன். நான் இந்த கேரளாவில் இருக்கு. இந்த படம் நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு காரியம் சொல்லட்டும், எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, அது நீங்கள் மன்னிச்சிடுங்கோ. அது கொஞ்சம் மலையாளமாக வரும். അപ്പോൾ എനിക്ക് ആദ്യമേ താങ്ക്സ് சொல்லுന്നത് അരുൺരാജ് സാർ. അതുപോലെ എനിക്ക് ഞാൻ இந்த ஸ்டோரி கேட்டப்போம் போது அருண்ராஜ் சார் சொல்லியாச்சு, இதுக்கு இன்ன கதாபாத்திரம் செய்யான்னு என்னோட போஸ் இருக்குது. அது நான் அந்த ஆளை நிறைய பார்த்துருக்கு, நிறைய மூவி பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணி அந்த ஆள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அப்புறம் தான் இங்கே செய்த എനിക്കൊരു നേരമേ இங்கே வந்து നമ്മൾ സാറിനെ பார்த்து சார் 100% ஓகே ஆயிடுச்சு. വളരെ താങ്ക്സ് അലോട്ട്. എനിക്ക് ജിത്തു സാർക്കിട്ട് നിറയെ பேச தமிழ் தெரியாதோன்ற டென்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி வேதியில் வந்து நான் பேசுனது. இப்போ நிறைய மலையாளம் வந்து எனக்கு தெரியும். அதுக்கு அருண் சாருக்கும் ஜித்து சாருக்கும் எனக்கு பெருசாக நன்றி. ஐ மீன் என்னாச்சு நன்றி. அதுதான் சொல்ல பரவாயில்ல. 2 மாதத்துக்கு அப்புறம் நான் ஃப்ளூவெண்ட்டாக தமிழ் பேசுவேன் கண்டிப்பாக. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். மீடியாவுக்கும் எல்லாருக்கும் வந்ததுக்கு വളരെ சந்தோஷமாக இருக்குது. എന്തായാലും நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் அந்த தமிழ் பேசுகிற ஃப்ளூவெண்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டேஜில் ஏறி. ஸோ ஹிடன் கேமரா அருண்ராஜ் ஃபஸ்ட்டு என்னுடைய நண்பன் கணேஷ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த டைமில் நான் அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ இந்த டைமில் அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அது கேட்குறது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ மீன்ஸ் பாஸ்ட் 2 இயர்ஸாக சேர்ந்து வேலை செய்யணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். 2 இயர்ஸாக அவரும் கதை கொண்டு வந்திருந்தார். ஆனால் சரியான தயாரிப்பாளர் யாருமே இல்லை. சரி, எங்கள் பேனர்லேயே பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எங்கள் பேனரில் கொஞ்சம் 100வது மூவி கொஞ்சம் பெரிய படமாக பண்ணோன்னு மீன்ஸ் பெரிய ஹீரோ வச்சு இது பண்ண போகிறோம். இப்போ 99th மூவி போயின்னு இருக்குது சூப்பர்வுட்டில். ஸோ அடுத்தது 100வது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிடன் கேமரா அவர் ஸ்டோரி சொல்லும்போது கரெக்டாக ஓகே. 2 இயர்ஸ் மீன்ஸ் 1 வருஷம் சும்மா தான் உட்காந்துருந்தோம். கதை எதுவுமே சரியாக அமையல. இந்த டைம் அருண் வந்து சொல்லியிருந்தார், இந்த கதை சார் நல்லாயிருக்கும் பண்ணிங்கன்னா. சரி கேட்டேன். ஸோ சஸ்பென்ஸ் த்ரில்லராக கண்டிப்பாக இது வந்து நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி பூஜை தான், இன்னும் வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. அடுத்த மாதம் தான் ஷூட்டிங்கே போக போகிறோம். அண்டு இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்டு தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர். ஏன்னா என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கார் அவர். ஸோ தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ செலவு, பூஜைக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாரு. கொஞ்சம் சப்போஸ் நான் இன்றைக்கி லேட்டாக வந்திருந்தேன்னா வேறு ஹீரோவை மாற்றிருப்பார் அவர். ஏன்னா அந்த மாதிரியான அவர் வெயிட் பண்ண வச்சா யாருமே பிடிக்காது அவருக்கு. ஸோ நல்ல ஆஃபீஸ் சீக்கிரமாக போயிட்டாங்கன்னா, இல்லாட்டி என்னையே வேணாம் சொல்லி என் அட்வான்ஸ் வேறு யாருக்கும் போய் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ். அப்புக்குட்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சுகுமார் தேங்க்ஸ் அலாட். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ சூப்பர். ஆக்சுவலி அருண்ராஜ் பற்றி சொல்லணுன்னா அவர் என்னை டைரக்ட் பண்ணுற விதம் என்னை விட மீன்ஸ் என்னோடய ஃபேன் சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டா ஃபேன் பேஜ் பார்த்தானா இவர் தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணின்னு இருப்பார், அவர் தான் போட்டுன்னு இருப்பார். ஸோ ஃபேனு கம் டைரக்டராக ஆகியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து தப்பாக பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு கரெக்டாக இது அவுட் வெளியே வரணும், கரெக்டாக நல்லபடியாக வரணும். அண்டு மிக விரைவில் படம் ரிலீஸ் எப்போன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுவே ப்ரொடியூசரே சொல்லிவிடுவார். அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து வேறு மறுபடியும் அந்த படமே கேன்சல் பண்ணிட்டு வரேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்காரு. ஸோ தேங்க்ஸ் அ லாட். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.